வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நிர்மல் ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 649. நம்ம ஏபிசி போர்ட்லேயே பி போர்டில் 4ம் சி போர்டில் 9ம் பிசி செம்மையாக பாஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான கெஸிங் நேற்று எடுத்திருக்கோம். ரிப்பீட்டடாக தொடர்ந்து நாம் ஒரு நல்ல கெஸிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி போர்ட்லேயே பிசி 49 பாஸ் ஆகிருக்கு. இங்கே ட்ரா நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 424 4 வந்திருக்கு. ஒரு 4 ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். நாம் கெஸ் பண்ண மாதிரியே நாம் என்ன சொன்னோமோ அதே மாதிரி பி போர்டில் 4 செம்மையாக இறங்கியிருக்கு. ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 699 கொடுத்துருந்தோம். 699ல் 6 9 ஏசி இங்கே நம்மளுக்கு செம்மையாக பாஸ் ஆகிருக்கு. 6 9 ஏசி ஸ்ட்ராங் டிஜிட்டில் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் பிசி 49 வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏசி 69 வின்னிங் கொடுத்துருக்கோம். நேற்று ஒரு செம்மையான கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் குதிரை மார்க் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குது நண்பர்களே. இன்றைக்கி கெஸ்ஸிங் சூப்பராக எடுத்திருக்கோம். வாங்க கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது குதிரை மார்க் சேனல் கேரளா லாட்டரி கணிப்புகள் 22/3 காரூனியா ட்ரா நம்பர் 698க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கெஸ்ஸிங் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேலண்டர் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு 2 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 மிஸ் ஆனிச்சுன்னா ஒரு பவர் 7 இல்லை 1 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்படி தான் எடுத்திருக்கோம். 2ல் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது 0 பிலீவ் பண்ணுறேன். 0க்கு 3 போர்ட்லேயும் ஒரு போர்டில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கெஸ்ஸிங் அப்படி தான் கிடைக்கிது. ட்ரா நம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 698. நான் 6ஐயும் 9ஐயும் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். 8க்கு பவராக 5 நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ட்ரா நம்பரில் நாம் எடுத்துருக்கிற நம்பர் 6 9 5 அப்படிங்கிற மாதிரி நம்பர் எடுத்துருக்குறோம். இங்கே கேலண்டர் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னாலும் 9க்கும் 5க்கும் 2 பவர் பேசும். ஸோ அதனால் 22க்கு நான் 95 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நாம் எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் நம்பர் ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்மளுக்கு கெஸ்ஸிங் அப்படி தான் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபிசி போர்டில் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் ஏ போர்டில் 037, பி போர்டில் 163, சி போர்டில் 745. ஏ போர்டில் 5ம் பி போர்டில் 7ம் சி போர்டில் 3 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாம் கெஸ்ஸிங் எடுத்த நம்பர் பெண்டிங் சார்ட்டில் ஏ போர்டில் 0 4 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, 3 2 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, 7 32 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, 5 5 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 1 29 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, 6 5 நாள், 3 6 நாள், 7 4 நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் காட்டுது. சி போர்டில் 7 21 நாள், 4 10 நாள், 5 11 நாள், 3 5 நாளாகவும் பெண்டிங்கில் காட்டுது. பெண்டிங் சார்ட்டில் நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைச்ச நம்பர் இப்படி தான் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது. பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இங்கே கொடுத்துருக்கிற ஏபிசி நம்பர் முழுக்க என்னோடய தனிப்பட்ட கணிப்பு. உங்கள் கணிப்போட மேட்சாக நான் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபிபிசியில் ஏபி 0136 7357 0307, பிசியில் 1764 3573 1415, ஏசியில் 0734 7553 0503ங்கிற மாதிரி ஒரு ரெகுலர் ரிசல்ட்டு எப்படி ஒரு காம்பினேஷனில் வருமோ அதே காம்பினேஷனில் நான் உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது நண்பர்களே. நாம் கெஸ்ஸிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது. இந்த நம்பர்ஸ் மேலே எனக்கு கொஞ்சம் பிலீவ் இருக்குது.
உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் மேட்சானா மட்டும் இதை ப்ளே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கொடுக்குற இந்த கெஸ்ஸிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் நடுவில் ஏதாவது ஒரு நம்பருக்கான ரீசனோ இல்லை ஒரு டிப்ஸோ சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆல் போர்டில் எனக்கு 3 போர்ட்லேயும் ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர் 05. 05க்கு இன்றைக்கி ஆல் போர்டில் பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போர்டும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ 05 ஆல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 097, 094, 095, 093, 011, 061, 031, 071. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் பி போர்டில் 9ம் சி போர்டில் 1 மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். ஏபிசி போர்டில் வராத நம்பரை இங்கே நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இங்கே எனக்கு பி போர்டில் 9ம் சி போர்டில் 1ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீவ் இருந்துச்சு. ஸோ அதனால் பி போர்டில் 9ம் சி போர்டில் 1ம் கொடுத்து ஏசி போர்ட்லேயோ இல்லை ஏபி போர்ட்லேயோ ஏபிசி போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அதையே இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். பி போர்டும் சி போர்டும் மட்டும் இங்கே நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். உங்களை நிறைய நம்பர் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணல. எனக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் என்ன நம்பர் பண்ணுறனோ அந்த நம்பரை மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸ்க்கு கொஞ்சம் பாசிபிள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்பு இந்த நம்பரோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஏபிசி போர்டை தாண்டி நான் கொடுத்துருக்கிற நம்பரோட நீங்கள் எடுத்துருக்கிற கணிப்பு மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம கெஸிங் அப்படி தான் எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசி போர்டில் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிற நம்பர் 15. 15 இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் போர்டு எனக்கு காட்டுது. ஸோ 15 பெஸ்ட்டு காம்பினேஷனில் பிசி போர்டில் நான் கொடுத்துருக்குற நான் டார்கெட் பண்ணுற நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸிங்கோடையும் சூப்பரான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.